பசங்களுக்கு கண்டிப்பா ம். வேற கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயோ இதை விட்டு ஆமா. தள்ளியோ ம். ஆளுக்கு தனி வீடு ரெடி பண்ணி Ready 3 கொடுக்கணும். பேருக்கு 3 வீடு. ஆமா ஆமா நம்ம இது வந்து நம்மளுக்கு சரியாயிருச்சு. இந்த சரியாயிடுச்சு. டிசைன் வந்து நம்மளுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவங்களோட அவங்க- அப்படின்னு taste என்னோட ஏத்த லட்சியம். மாதிரியா? ஆமா, அவங்களுக்கு சரி. அவங்களுக்குன்னு taste. தனி வீடு. ஆ. அவங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடை கட்டின பின்னாடி தான் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சு. ம். ஓகே. ஓ எங்கெங்க நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ம். இந்தந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இப்ப தோணுது. ம், ம். இந்த கரெக்ஷன் எல்லாம் மாத்தி அமைச்சு பசங்களுக்காக தனியா ஒரு புது வீடு இந்த 10 கட்டணும். வருஷத்துக்கு முன்னாடி இது பெரிய ஆ. பெருசுதான். ஆமா 10 வருஷம் முன்னாடி ஆ. இப்பயுமே இது பெருசுதான். ஆமா ஆமா இல்ல டிசைன்கள்ல சொல்லிட்டு அப்ப designs, இப்ப வந்து okay. புதுசு புதுசா மாடல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இன்டீரியர் அது இதுன்னு அதுக்கு தகுந்த வந்துருச்சு. மாதிரி பசங்களுக்கு நம்ம பாத்துக்கலாம் பட் அப்படி. இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும். இப்ப ம். சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா அது எந்த கண்டிப்பா. அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது சிட்டிக்குள்ள 100% அது இருக்கு. ம். ஆனா கிராமத்தை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் எல்லாருமே சொந்த வீட சொந்த தான் வீடு இருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனாலும் அதுல வந்து கௌரவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய வீட்டோடய ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. ஆ, ஆமா. முன்னாடி நான் சின்ன வயசு இருக்கும்போது கூரை இருக்கும். ஆமா. ம். மேக்சிமம் கூரை ஓடு போட்ட வீடு தான் பெரிய வீடு. இப்ப டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சுன்னா மோல்டிங் வீடு. வீடு. ஆமா மோல்டிங் வீடு போட்டாலே போடுறது அது சொந்த இப்பயும் ஒரு சில ஓட்டு வீடுகள் இருக்கு. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஏக்கம் கண்டிப்பா இருக்கும். நம்ம எப்படா ஒரு மோல்டிங் வீடு போட்டு ஆமா. ஒரு மாடி வீடு வச்சு வாழ போறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஓகே. இது உண்மையிலே எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்க கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு.